நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போறக்கூடிய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பயன் செஞ்சு சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டில் இருந்து கூட்டுறவுத்துறை காலி பணியிடங்கள் அறிவிப்பு வந்துருச்சு மக்களே. இது இரண்டாவது நோட்டிபிகேஷன். முதல் நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி லாஸ்ட் மந்த் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி முடிஞ்சிருச்சு. இப்ப இரண்டாவது நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 8/5/2026 சொல்லிருக்காங்க. இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க, அதுக்கான சம்பளமும் கொடுக்குறாங்க. ஆஃப்டர் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஜாப்பும் கொடுத்து அதுக்கான சேலரி வந்து ப்ரொவைட் பண்ண போறதா வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க. சோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்துல ஆண்கள் பெண்கள் 10th 12th டிப்ளமோ முடிச்சவங்க, 10th 12th டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். இதோடைய முழு டீடைல்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பிசினஸ் ரிலேட்டட் குவீரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் 812244@gmail.com அல்லது நவீன் 99650@gmail.com அல்லது நவீன் 73585@gmail.com இந்த 3 மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில வந்து பார்த்துட்டு இருக்கிறது கூட்டுறவுத்துறையுடைய அபிஷியல் வெப்சைட், அதாவது IFFCO, அதாவது கோஆபரேட்டிவ் லிமிட்ல இருந்து வரக்கூடிய வேலை வாய்ப்பு தான் வந்து பார்க்க போறோம். சோ நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் பண்ணிடுறேன். சோ இப்ப நீங்க திரையில வந்து பார்த்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைரக்டா வந்து கொடுத்திருப்பாங்க. இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெடரேஷன் கோஆபரேட்டிவ் லிமிட்ல இருந்து தான் வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 28/4/2025 அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. அட்வர்டைஸ்மென்ட் நம்பர் முதல்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா 1/5/2026 முதல் 8/5/2026 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் ட்ரெயினிங் ஆபரேட்டர், அதுல வந்துட்டு டிப்ளமோ கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா 60% ஜெனரல் கேட்டகரியும் ஓபிசி கேட்டகரியும் 55% SC அண்ட் ST கேட்டகரியும் வந்து கொடுத்திருக்காங்க. அதே அசிஸ்டன்ட் ட்ரெயினிங் ஆபரேட்டர் போஸ்டிங்ல வந்து பிஎஸ்சில பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் முடிச்சவங்க 55% ஜெனரல் கேட்டகரி அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கும் 50% SC ST கேட்டகரிக்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் இப்ப பார்க்க போறோம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா டிப்ளமோல பிஎஸ்சி பிரான்ச் சப்ஜெக்ட் எடுத்துதான் படிச்சிருக்கணும். அதே மாதிரி இல்லைன்னா டிப்ளமோ பிஎஸ்சி அதர் ஸ்பெசிபிக் பிரான்ச் இருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். கண்டிப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா 10th 12th முடிச்சு டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். ஆனால் ரொம்ப மெயினா சொல்லிருக்காங்க, ஆனால் இன்ஜினியரிங் முடிச்சவங்க MBA, MCA, CA, LLB இந்த மாதிரி முடிச்சவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் கேட்டகரியில நீங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க. அதே மாதிரி காலேஜ்ல வந்து போயிட்டு ஃபுல் டைம் கோர்ஸ் நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். பார்ட் டைமோ இல்ல கரஸ்பாண்டன்ஸ்லயோ முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா எடுக்க மாட்டோம் வந்து சொல்லிருக்காங்க. அதே மாதிரி டிகிரி வந்து சர்டிபிகேட் எல்லாமே ப்ராப்பரா வச்சுக்கணும். ப்ரொவிஷனல் சர்டிபிகேட், டிகிரி கம்ப்ளீஷன் சர்டிபிகேட், இதுல வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு காட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆன்லைன்ல வந்து அப்லோட் பண்ற மாதிரியும் இருக்கும், சாஃப்ட் காப்பி எடுத்துட்டு. சோ இது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியே ஏஜ் லிமிட் வந்து பார்க்க போறோம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 18 முதல் 27 வயசு இருக்கிறவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஏஜ் ரிலாக்சேஷன் ஓபிசி கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா 3 வருஷம். இதே வந்து IFFCO இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 3 years எக்ஸ் அப்ரண்டிஸ்ஷிப் IFFCOக்கு வந்து கொடுக்கறதா வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க. ட்ரைனிங் பீரியட் 1 or 2 years வந்து இருக்கும். சோ மந்த்லி salary 31,000 இருக்கும். அதுக்கப்புறம் கிரேட் L0க்கு நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய salary ஸ்ட்ரக்சர் 34,000 இருந்து 64,000 வரைக்கும் போகும். அப்ப பேசிக் பே வந்து எடுத்துட்டீங்கன்னா 34,000 பிளஸ் அதர் அலோன்ஸ் இருக்கும். ஜெனரல் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சோ நீங்க வந்துட்டு ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்து வச்சுக்கோன்னா 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், பிஎஸ்சி டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அதோட கம்ப்ளீஷன், ப்ரொவிஷனல் சர்டிபிகேட், கன்சல்டேஷன் மார்க் ஷீட்,
சோ கேஸ்ட் சர்டிபிகேட், ஆதார் கார்டு, போட்டோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து சப்மிட் பண்ணணும். அதுவும் வந்து 8/5/2026க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இங்க கான்டாக்ட் நம்பர் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்திருக்காங்க. நீங்க டைரக்டா வந்துட்டு கால் பண்ணி கேட்கணும், கால் பண்ணி கேட்கலாம். அதே மாதிரி டிஸ்குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் பத்தியும் வந்து கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க வந்து திரையில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க திரையில வந்து பார்த்துட்டு இருக்கிறது தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். சோ இந்த பாக்ஸ்க்குள்ள உங்களோட போட்டோ அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய நேம் வந்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க. இந்த ரெட் கலர் மார்க் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஸ்டார் இருக்கிறது எல்லாமே மேண்டேட்டரி டீடைல்ஸ். இங்க நேம், மிடில் நேம் கொடுக்கலாம், லாஸ்ட் நேம் கொடுக்கலாம். இங்க எக்ஸாம்பிள், இங்க ஏதோ நீங்க ஒரு நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு இனிஷியல் வந்துட்டு நீங்க எது வேணாலும் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன், நீங்க டிப்ளமோ கெமிக்கலா இல்ல பிஎஸ்சி இல்லையா, எது வேணாலும் நீங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய நேம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் டீடைல்ஸ், உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய ஃபாதர் நேம், ஃபாதர் வந்து ஆக்குபேஷன் அதாவது ஒர்க் என்ன, மதர் நேம், உங்களுடைய கரண்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு, சோ தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சிட்டி இங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பின்கோடு வந்துட்டு கண்டிப்பா கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் போட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து போட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. மெயில் ஐடியும் வந்து இங்க கண்டிப்பா ஒண்ணு வந்து கொடுத்தே ஆகணும். சோ இந்த போன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எதுக்காக சொல்றோம் அப்படின்னா நிறைய நண்பர்கள் வந்து கொடுத்துருப்பீங்க. சோ மெயில் நீங்க ஃபாலோ பண்ணாம இருப்பீங்க, இல்லைன்னா போன் வந்திருக்கும், மெசேஜ் வந்திருக்கும், ஃபாலோ பண்ணாம இருப்பீங்க. சோ நீங்க ரெகுலரா வந்து யூஸ் பண்ற மெயில் ஐடி, ரெகுலரா யூஸ் பண்ற மொபைல் நம்பர் கண்டிப்பா இதுல வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் டிகாமினேட் ஸ்டேட் வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். கேட்டகரி நீங்க ஓபிசியா, எஸ்சி, எஸ்டியா, எக்ஸ் அப்ரண்டிஸ் வந்து முடிச்சவங்களா இல்லையா, டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்க வந்து இங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ இது வந்து இயர் செலக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மந்த் செலக்ஷன் இருக்கும். அடுத்து டேட்டு, ஜெண்டர் மேலா ஃபீமேல், அதர் கேட்டகரியா, உங்களுடைய சன் ஆர் டாட்டர் வந்துட்டு இதுல ஐஎஃப்எஃப்சில வந்துட்டு அப்ரண்டிஸ் முடிச்சவங்களா இல்லையா, அதுக்கப்புறம் 10th மார்க்ஸ் நம்பர், எந்த யூனிவர்சிட்டி, இயர் ஆஃப் பாசிங், மார்க்ஸ், டோட்டல் மார்க்ஸ், பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆயிடும். அதே மாதிரி 12th பிஎஸ்சி அடிஷனல் குவாலிபிகேஷன், அதற்கு அடுத்தபடியாக அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இதுக்கு முன்னாடி முடிச்சிருந்தீங்கன்னா அதோட டீடைல்ஸ், அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட டீடைல்ஸ், எந்த கம்பெனி நேம், என்ன போஸ்டிங், என்ன ரோல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எந்த இயர்ஸ், டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், சேலரி எவ்வளவு வாங்குனீங்க. சோ 3 கம்பெனி வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய போட்டோ இங்க அப்லோட் கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எந்த ஃபோல்டர் இருக்கோ அது வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சோ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சோ அது எல்லாமே நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா எந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண போறீங்களோ அது வந்து கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சோ இங்க அப்லோடட் ஃபைல் இருக்குது. அதுக்கு மேலே டிக்ளரேஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு டேட், எந்த உங்களுடைய லொகேஷன் இது கொடுத்துட்டு சப்மிட், இது கொடுத்தாலே போதும். சோ இந்த அப்ளை பண்றதுக்கான லிங்க், நோட்டிபிகேஷன் லிங்க், அபிஷியல் வெப்சைட் லிங்க், இந்த 3 லிங்க்குமே நம்மளுடைய யூடியூப் வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்லயும் வந்து கொடுத்திருப்போம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நம்ம தான் வந்து மென்ஷன் பண்ணிருப்போம், அதுலயும் இருக்கும். இது ரெண்டுலயும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கனாலே நம்மளுடைய டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாங்க வந்து அதுல அப்லோட் பண்ணி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோம். இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுலயும் நாங்க வந்து அப்லோட் பண்ணிருப்போம், அதுல இருந்து நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா Facebook, இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு நீங்க மெசேஜ் பண்ணாலே போதும், நாங்க உங்களுக்கு வந்து லிங்க் வந்து சென்ட் பண்ணுவோம். சோ இந்த Facebook, இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம், வாட்ஸ்அப் எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா எங்களுடைய மெயில் ஐடி இப்ப தெரியல உங்களுக்கு வரும், naveen812244@gmail.com. இரண்டாவது மெயில் ஐடி நவீன் 99650@gmail.com. மூன்றாவது மெயில் ஐடி நவீன் 73585@gmail.com. இந்த 3 மெயில் ஐடி மூலமா உங்களுக்கு கொரிஸை எங்ககிட்ட நீங்க கேட்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.